தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் விடுதலை 2 படத்தோட விமர்சனம். இந்த படத்தை ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட் நிறுவனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் எல்ரட் குமார் தயாரிச்சிருக்காரு. படத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கிஷோர், அனுராக் காஷ்யப், கென் கருணாஸ், ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், போஸ் வெங்கட், பவானி ஸ்ரீ, வின்சென்ட் அசோகன், சேத்தன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இயக்கம் வெற்றிமாறன், இசை இளையராஜா, ஒளிப்பதிவு வேல்ராஜ், கலை இயக்கம் ஜாக்கி, எடிட்டர் ராமர். போன முதல் பாகத்தின் கடைசியில் பெருமாளை பிடிக்கிறதுக்காக ஒரு டீமே போய் கடைசியாக அவர் பிடிச்சிடுறாங்க. அதே சமயம் அவருக்கு உதவி செய்த அந்த மலைவாழ் மக்களையும் அதை கேம்புக்கு கொண்டு வந்து சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த கதையை முதல் பாகத்தை முடிச்சிருந்தாங்க. இப்போ இரண்டாம் பாகத்தில் மறுபடியும் இதை பிரச்சனையை எப்படியாவது முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரி ராஜீவ் மேனனும் போலீஸ் டிஜிபியும். அந்த நேரத்தில் அமைச்சர் இளவரசரி அங்கே வந்து மறுபடியும் என்ன நீங்கள் எங்களை கேட்காம துப்பாக்கி சூழல் நடத்தியிருக்கீங்க, ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒரு அம்மா செத்து போச்சு, நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, யார் பதில் சொல்கிறது, சிஎம் கேட்பாரு அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவர் பெருமாள் என்ற விஜய் சேதுபதியை தூக்கிட்டு வந்துடுறாங்க போலீஸு. அவரை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு கௌதம் மேனன். அப்போ அவர் பிடிபட்டு விட்டார் அப்படிங்கிறத ஒரு ரகசிய கோட்வேர்டில் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அவருடைய இயக்க தோழர்கள்லாம் அது வந்து ஒரு வக்கீல் பாலாஜி சக்திவேலுக்கு சொல்லிடுறாங்க. பாலாஜி சக்திவேல் உடனே நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் தந்தி அடிச்சிடுறாரு. இவர்களுடைய பெருமாள் என்பவரை சட்டவிரோதமாக காவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தந்தி கொடுத்துட்றாரு. இது முன்னாடியே எல்லாருமே 80லேருந்து 2000 வரைக்கும் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை தான். அதுக்கப்புறம் தான் ஹேபியஸ் கார்பஸ் வழக்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால் அது வந்ததுலேருந்து இந்த மாதிரி தந்தி அடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் போட ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு உடனடியாக இவரை இன்னொரு முக்கியமான இடத்துக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற கேம்புக்கு கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் சேத்தன் வந்து பெருமாள் விஜய் சேதுபதியை காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். அதே சமயம் எப்படியாவது அந்த பெருமாள் விஜய் சேதுபதியை இப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படி சொல்லி எப்படியாவது துப்பாக்கி சூடு நடத்தியாவது போலீஸோட சண்டை போட்டு அவர் ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு அவருடைய இயக்க தோழர்கள்லாம் துப்பாக்கியோட அங்கே காட்டுக்குள்ளே போகிறாங்க. இப்போ கடைசியாக என்ன நடக்குது, விஜய் சேதுபதியை தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த பாகத்துடைய சுருக்கம். இந்த பாகத்தோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகத்தை எவ்வளவு சின்சியராக எவ்வளவு அக்யூரஸியாக எடுத்தாரோ அதே அளவுக்கு ஒரு துளி கூட குறைவில்லாமல் இந்த இரண்டாம் பாகத்தையும் எடுத்திருக்காரு இயக்குனர் வெற்றிமாறன். கிரேட் சல்யூட். நிச்சயமாக இது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில், இது மாதிரியான ஒரு காட்டு பகுதியில், இது மாதிரியான ஒரு இரவு நேர காட்சியெல்லாம் அந்த மாதிரி காட்டுக்குள்ளையெல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறதெல்லாம் சாமானிய விஷயம் இல்லை. ஒரு திரைப்படத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு தான் தன்னுடைய கஷ்டம் தெரியும். ஆனால் அத்தனை கஷ்டத்தையும் இவ்வளவு நாள் பொறுத்து கொண்டு ஒரு நல்ல படம் வரணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்ச அந்த நடிகர், நடிகைகள், இயக்குனர் அத்தனை பேரையும் ரொம்ப 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 பாராட்டுறோம். நடிப்புன்னு பார்த்துட்டா விஜய் சேதுபதி தான் வழக்கம் போல் பின்னி எடுத்திருக்காருல. அவருடைய வழக்கமான இந்த படத்தில் ஒரு யங்கான ஒரு விஜய் சேதுபதியாகவும் அவர் வந்திருக்காரு. அது ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப யங்காக இருக்கார் பார்க்குறதுக்கு அதில். அதுக்கப்புறம் அவர் மஞ்சு வாரியரை பார்த்து லவ் பண்ணுறது, அவருடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிஷோர் கே அப்படிங்கிற கிஷோர், அவர் தான் இவருக்கு கம்யூனிஸ்டம் சொல்லித்தர ஆசிரியர். அவர் கூட சேர்ந்து அப்படியே அவருடைய இயக்க வேலைகளில் ஈடுபட்டு அது இயக்கத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அப்படியே அதில் அட்டாச் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு கட்டத்துக்கு மேலே அமைதி வழி என்றைக்குமே சரி வராது, நம்ம துப்பாக்கி தூக்குவோம்னு சொல்லி துப்பாக்கி தொழிக்கு போயிட்டு மறுபடியும் துப்பாக்கியெல்லாம் மற்ற தோழர்கள்லாம் இறங்குறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது சரி வேண்டாம் நம்ம அமைதி வழிக்க திரும்பவும் மறுபடியும் திரும்பி வரும்போது விதி வேறு மாதிரி விளையாடுது. அதனுடைய காலகட்டம் அது மேலே துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தன் உயிர் பிரியும் வரையில் விஜய் சேதுபதி நடிப்பு அந்த பெருமாள் அப்படிங்கிற கேரக்டராக தான் இருக்கார். விஜய் சேதுபதியை நம்ம பார்க்க முடியல, அந்த பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர் தான் அற்புதமான ஒரு நடிப்பை காட்டியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு அடுத்து மஞ்சு வாரியர் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு நல்ல ஒரு கேரக்டரை அவர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அவ்வளவு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க மஞ்சு வாரியர்.
அதில் கிராப்லாம் வெட்டி ஒரு நடிச்சிருக்கிறத பார்த்தா நிச்சயமாக வேற எந்த நடிகையாவது இது ஒத்துக்குப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த காலத்து 80s பெண் மாதிரி, அதுலேயும் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு புரட்சிகரமான பெண்ணை ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் ஒரு வீட்டுக்காரரோட இணைஞ்சு 3 பிள்ளை பித்த பின்னாடி அவங்களுடைய கொள்கை பிடிமானத்துக்காக ஒரு துணை கொடுக்குற அந்த காட்சிகள்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க மஞ்சு வாரியர். சீமா அவங்களுக்கு ஒரு பாராட்டணும். அதுக்கு அடுத்து தான் சூரி. இப்போ முதல் பாகத்தில் சூரி தான் கதாநாயகர் மாதிரி இருந்தார், ஆனால் இந்த பாகத்தில் சூரியன் கதாநாயகர் மாதிரி இல்லை. ஆனால் படத்தோட முடிவு சூரிய கையில் தான் இருக்குது. சூரிய தான் படத்தையும் நகர்த்திட்டு போகிறாரு. அவர் தான் அவங்க அம்மாவுக்கு எழுதுகிற கடிதத்தில் தான் இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அது சூரியோட கடைசி நடிப்பு தான் ரொம்ப சூப்பர். அது கடைசியாக இருக்கு, எல்லாத்தையும் அந்தரத்தில் விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக போய் நின்றுட்டு யோசிக்கிற அந்த ஒரு ஷாட்லேயே அவரை பற்றி நம்ம ஊகிக்க முடியுது. எப்படி ஒரு மனிதர்கள் இருக்காங்க, நம்ம தான் யோசிக்கணும், நம்ம தான் அவங்கள பார்த்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து சேத்தன், ஒரு வீராப்பு பிடிச்ச ஒரு மனுஷன், கொடுமைக்கார ஒரு அதிகாரி, கொடூரமான ஒரு போலீஸ் அதிகாரி. அவரை உசுரோட காப்பாற்றிருந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது தனக்கு தன்னுடைய அவமானத்துக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும், தனக்கு எல்லா அனைவரையும் விட தன்னுடைய தன்மானமும் சுயமரியாதையும் முக்கியம் அப்படி சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அதுக்காகவே போராடுற ஒரு சேத்தன் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார் மனுஷன். பிரமாதம் பண்ணியிருக்கார். அதுக்கடுத்து கே நடிச்ச கிஷோர், அவர் கம்யூனிசம்வாதி, பொது உடைமைவாதியாக ஒரு கொள்கை சித்தாந்தத்தை பின்பற்றும் ஒரு சாதாரண எளிமையான தலைவராக ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த கடைசி கட்ட நடிப்பு வரையும் ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காரு. அவரும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருமே சிறப்பு தான் சொல்லலாம். அதில் இளவரசு ஃபஸ்ட்டு ஒரு சீன்னாலும் கலக்கிடுறாரு. அந்த ஒரு சீனில் கத்துன்னு கத்துற சீனு, ஒரு அமைச்சர் வந்திருக்கேன் எந்திரிச்சு கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், என் வெளியில் போய் புலம்பிட்டு மறுபடியும் உள்ளே உட்காந்து ஒரு இயல்பு நிலைமைக்கு வேற வழி இல்லை, இவங்களோட ஒத்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலைமைக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு பேசுகிற பேசு, அது உண்மையாக அந்த அமைச்சர் கேரக்டர் ரொம்ப ரசிக்க வச்சிருக்காரு. அப்புறம் ராஜீவ் மேனன் சீஃப் செக்ரட்டரி கேரக்டர், அதிகாரிகள் எல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும் அதுதான் சொல்லுவாங்க. அதுதான் இந்த கேரக்டர்லையும் அந்த ராஜீவ் மேனன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. கௌதம் மேனனும் இதே கேரக்டர் தான் செஞ்சுருக்காரு. அதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அரசு என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக செய்வாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்களும் சம்பளம் வாங்கிட்டு போவாங்க, அடுத்த தலைமுறையை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைமுறை வேற ஒரு ஜெர்னலில் அவங்க வளர்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி தேவையே இல்லை, இவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க பிள்ளைகளுக்கு தேவையில்லைன்றனால அவங்க இதெல்லாம் தலையிட மாட்டாங்க. அது இந்த சிச்சுவேஷன் அதை கரெக்டாக இதில் சொல்லியிருக்காரு. படத்தில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கம்யூனிசம், அதோட சித்தாந்தம், அது பொது உடைமை இயக்கம், அதையெல்லாம் விளக்கமாக விழாவாரியாக எடுத்து சொல்கிற மாதிரி நிறைய பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அதை மிக எளிமையாக சொல்லியிருக்கணும். அது எளிமையாக இல்லாமல் முதல் வரிசையில் ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு முதல்ல புரிகிற மாதிரி எளிமையாக இருக்கணும். அதை மட்டும் இதில் செய்யாமல் விட்டுட்டாங்க. அது ஒன்று தான் இந்த படத்தில் ஒரே ஒரு குறையாக நான் நினைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் இன்னும் எளிமையான தமிழில் அவங்க சொல்லியிருக்கலாம். அதுலேயும் நிறைய காட்சிகளை கட் பண்ணியிருக்கலாம், நீக்கியிருக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப லென்த்தாக தேவையில்லை. அதோட விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கை கதை இந்த அளவுக்கு கொண்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொண்டு போகும்போது எப்போ இயக்க தோழர்கள் சண்டை போட போகிறாங்கன்றதை நம்ம மனசு படப்பட நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் இவருடைய வாழ்க்கை கதை திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. நமக்கு கொஞ்சம் நம்ம டர்னிங் பாயிண்ட்டாக நம்மளுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த இன்னும் கொஞ்சம் காட்சிகளை கட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. அது படத்தில் ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை 3மே போட்டுக்கிட்டு பண்ணியிருக்காங்க. அது ஒளிப்பதிவு, வேல்ராஜோட ஒளிப்பதிவெல்லாம் பிரமாதம். அதில் சேத்தனை அவரை காப்பாற்றுற சீன்லாம் பாருங்கள், நம்மளுடைய விட திக்குன்னு இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடத்துல பின்னணி இசையும் முட்டசாமி பயங்கரமாக போட்டு தள்ளியிருக்காரு. அது எடிட்டிங் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் எல்லாம் பழைய காலம், இந்த நிகழ்காலம் இரண்டையும் ஒன்றா சேர்க்குற மாதிரியெல்லாம் காலம் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. தொழில்நுட்பத்தில் இந்த படம் மிக சிறப்பு, அதில் எந்த குற்றமும் குறையும் இல்லை. விடுதலை 1 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த விடுதலை 2வும் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு இத்தனை நாள் 178 நாள் ஷூட்டிங் அப்படின்றப்போ நமக்கு திக்குன்னு ஆகுது.
178 நாளில் என்ன ஆகிறது அப்படி சொல்லி, அவ்வளோ நாள் இறந்தாலும் பரவாயில்லை அப்படி சொல்லி நடித்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த நடிப்புக்கேற்ற ஒரு உழைப்பை இந்த படத்தில் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக இந்த விடுதலை 2 திரைப்படமும் நிறைய விருதுகளை வாங்கி குவிக்க போகுது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் சேதுபதி என்ன வாழ்க்கை, அவருடைய திரைப்பட வரலாற்றில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனை படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக தியேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.